பிறக்கிறப்ப நார்மலாக நல்லா தான் பிறந்தேன். என்னோட 8 monthsல வந்து போலியோ அட்டாக் வந்துச்சு. அதில் வந்து போத் லெக்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் ஸ்பைனல் கார்டு அஃபெக்ட் ஆயிடுச்சு. என்னை வந்து உட்காரவே முடியாது, இந்த குழந்தை படுத்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. எனக்கும் சேர்த்து எங்கள் அம்மா அழுதுகிட்டே இருப்பாங்க, இப்பவும் அழுவாங்க. ஒரு விஷயம் இது உங்களால முடியாது, இது வராது அப்படின்னா கட்டாயமா அது முடிச்சிடணும் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி யாராவது பார்த்து அச்சோ இவங்களால நடக்க முடியல பாவம் அப்படின்னு சொன்னா எனக்கு பிடிக்காது. நார்மலா உங்களுக்கெல்லாம் இருக்கிறத விட என்னோட ஹேண்ட்ஸ் லெக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நானுமே நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன், லைஃப்ல நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன், நிறைய இழந்திருக்கேன். இப்போ இருக்கிற பசங்க ஃபேமிலி எல்லாமே நார்மலாக இருக்க அம்மா அப்பாவையே பாரமாக தான் பார்க்குறாங்க. ஸோ இந்த 6-7 இயர்ஸில் நாங்கள் வந்து ஒரு டாப் ஃபஸ்ட்டு செகண்ட் பிளேஸில் நாங்கள் வந்தோம். அது எங்களோட அச்சீவ்மெண்ட் தான். ஏன்னா நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம பண்ணுற தப்பை சொல்கிறதுக்கே நம்மளுக்கு ஒரு ஆள் வேணும்னு தான் தேவைப்பட்டது. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் பிளேஸோ செகண்ட் பிளேஸோ வர்றது கூட ஈஸி. ஆனால் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய போராடுறோம். ரொம்ப தைரியமாக இருங்க, ஃப்ரீயாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, எல்லாத்தையும் ஈஸியாக பாருங்கள். ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேணான்றது என்னோட ஒப்பீனியன். லைஃப்பில் எந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து உலகத்தை போய் மாற்றலாம் முடியாது. பட் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் வந்து அவங்கவுங்களோட குழந்தைங்களை நல்லபடியாக வளர்த்தா ரொம்ப அது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும்ன்றதை நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து சுகந்தி மேம் இருக்காங்க, அவங்கள பற்றி பேச போகிறோம். அவங்க வந்து எப்படின்னாக்கா சின்ன வயசுலேருந்து போலியோ அட்டாக் ஆகி இப்போ 52 வயசு வரைக்கும் நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க, இப்போவும் சாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க. சொல்லுங்க மேம், உங்களை பற்றி சொல்லுங்க. என்னை பற்றி சொல்லணும்னா சுகந்தி, 52 இயர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். 2 பசங்க, எல்லாமே மேரீடு. பிறக்கிறப்ப நார்மலாக நல்லா தான் பிறந்தேன். என்னோட 8 monthsல வந்து போலியோ அட்டாக் வந்துச்சு. அதில் வந்து போத் லெக்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் ஸ்பைனல் கார்டு அஃபெக்ட் ஆயிடுச்சு. அப்புறம் அம்மா அப்பா வந்து என்னை வந்து உட்காரவே முடியாது, இந்த குழந்தை படுத்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் என்னோட அம்மா அப்பா ஃபஸ்ட்டு எங்கள் பேரண்ட்ஸ் தான். இப்போ எனக்கு என்ன கிரெடிட் இருக்கோ, என்னை பற்றி நீங்கள் ஏதாவது நல்லதாக சொல்கிறீங்கன்னா அது எல்லாமே எங்கள் பேரண்ட்ஸ்க்கு தான் போய் சேரும். ஏன்னா என்னை வந்து சின்ன சின்ன மண் மூட்டை மாதிரி செஞ்சு வெயிலில் எண்ணெய் தடவி என்னை ஓரமாக உட்கார வச்சு உட்காரவே முடியாதுன்னு என்னை வந்து நடக்கவும் வச்சாங்க அவங்க லைஃப்பில். அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணாங்க, 2 பசங்க. நாங்கள் ஆர்பி சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஜிம் ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாக சப்ளிமெண்ட் ஷாப் வச்சுருக்கோம். 3 பிரான்ச் வச்சுருக்கோம். பெரம்பூரில் இருக்குது, வேளச்சேரியில் இருக்குது அண்ட் பாண்டிச்சேரி இருக்குது. ஃபேமிலி மட்டும் நாங்களே பார்த்துக்குறோம். வேளச்சேரியில் இருக்கிறத சன் பார்த்துப்பாரு, பெரம்பூரில் டாட்டரின்லாம் பார்த்துக்கிறாங்க, பாண்டிச்சேரியில் டாட்டர் பார்த்துக்கிறாங்க. இது எல்லாத்தையும் மொத்தமாக நான் வீட்டில் இருந்து மெயின்டைன் பண்ணுவேன். லைஃப் என்ன அப்படின்னா மார்னிங் 10 o'clock வாங்கினா நைட் 8 o'clock வரைக்கும் ஒரு மாதிரி பிஸியாக போகும். ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தடுத்து கால்ஸ் வரும். அப்புறம் வீட்டில் இருந்தே நிறைய விஷயம் மேனேஜ் பண்ணுற மாதிரி என்கேஜாக வச்சுக்கிறீங்க. ஆமாம், என்கேஜாக வச்சுருக்கேன். அப்படி ரொம்ப பிஸியாக இருக்கும். கடவுளுக்கு தான் அது நன்றி சொல்லணும். உங்களோட உடல் குறைய வந்து ஊனமா நினைக்காம நீங்க பண்ற இந்த விஷயங்கள் வந்து இன்னும் நிறைய பேருக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். இதுவே பெரிய சாதனை தான் உண்மையா எங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பெண்கள் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம பிறந்ததே வந்து வீட்டில் இருக்கவும் சமைக்கவும் சாப்பிடவும் மற்றவங்களை பார்த்துக்கிறதுக்காக தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதை தாண்டி நீங்க உங்களுடைய உடல் இதை வந்து பெருசா நினைக்காம மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ண நினைக்கிறீங்க. ஒரு விமன் ஆண்டர்பிரனர், ஒரு ப்ராடக்டை வந்து உங்களை நம்பி மற்றவங்க இருக்கிற மாதிரி நீங்க மற்றவங்களை நம்பி இல்லாம இருக்கிற மாதிரி சரி, அதுவே ஒரு பெரிய சாதனை தான் மேம். ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் லைஃப்ல ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எப்பயாவது வந்து ரொம்ப கஷ்டமா இதனால உங்க உடல் குறையினால வந்து எப்பயாவது ரொம்ப வாழ்க்கையில ஃபீல் பண்ணியிருக்கீங்களா மேம்? ஆக்சுவலாக லைஃப் வந்து நார்மலாகவே எல்லாருக்குமே சேலஞ்சான லைஃப் தான் இருக்கும். எல்லாரை விட எனக்கு நிறைய சேலஞ்சஸ் அதிகம். கரடுமுரடான பாதைகள் நிறைய கடந்து வந்திருக்கேன், நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். பட் எல்லாமே ஓவர் கம் பண்ணியிருக்கேன். நான் மட்டும் தான் பண்ணேன்னு சொல்ல முடியாது, என்னோட ஃபேமிலி. ஆக்சுவலாக என்ன கால் இருந்தால் நடப்பாங்க, அவ்வளோதான். என்னோட குடும்பம் வந்து ஒரு விங்ஸாக மாறி எனக்கு அப்படியே உடம்புல அட்டாச் ஆகி என்னை ஏஞ்சல் மாதிரி பழக்க வைக்கிறாங்க. ஸோ அதுதான்
பெரிய பிளஸ்டு தான். கடவுளுக்கு நான் அது நன்றி சொல்லணும். ஒரு விஷயம் இது உங்களால் முடியாது, இது வராது அப்படின்னா கட்டாயமாக அது முடிச்சிடணும் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி யாராவது பார்த்து அச்சோ இவங்களால நடக்க முடியல பாவம் அப்படின்னு சொன்னால் எனக்கு பிடிக்காது. ஆக்சுவலாக மோஸ்ட்டாக நீங்கள் எல்லாம் பண்ணுற வேலையை நானும் பண்ணுவேன். குக் பண்ணுவேன் அண்ட் மோஸ்ட்டாக என்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணிடுவேன். மோஸ்ட்டாக எல்லாமே பண்ணிடுவேன். இது வராது அது வராது அப்படின்றது இல்லை. பண்ற எல்லா வேலையும் உட்காந்துட்டு பண்ணிடுவேன் நான். சூப்பர். அதுல இருந்து எப்படி மேம் ஓவர் கம் பண்ணி வெளியில வந்தீங்க? இப்ப இந்த பெயின் இருக்கும் கண்டிப்பா. இப்ப நார்மலா ஒருத்தவங்க நிக்கும் போது பெயின் இருக்கும். ஸோ பெண்களுக்குன்னே சில பிரச்சனைகள் உடல்ல இருக்கு. அந்த டைம்ல எல்லாம் நீங்க எப்படி மேம் மேனேஜ் பண்ணீங்க? மேனேஜ் பண்ண கத்துக்கிட்டேன். ஆக்சுவலா நிறைய ப்ராப்ளம்ஸ் அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, ரொம்ப நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணேன். என் சின்ன வயசுல இருந்தே எனக்கு என்னன்னா அந்த சோகமா இருக்கிறது பிடிக்காது. அப்படியே ஐயோ நம்ம பாவம் அந்த மாதிரிலாம் பிடிக்காது. எப்பயும் ஹாப்பியா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், சிரிச்சிட்டு இருக்கணும். அந்த மாதிரி நான் ரொம்ப உட்காந்துட்டு ஃபீல் பண்றது. எனக்கும் சேர்த்து எங்க அம்மா அழுதுட்டே இருப்பாங்க. இப்பவும் அழுவாங்க. நானே சொல்லுவேன் எனக்கு 80 வயசு ஆனாலும் அழுதுட்டு இருப்பீங்களாம்மா, அதனால எனக்கு அந்த அழுவுறதே பிடிக்காது. ஸோ அந்த இதை ஒரு ப்ராப்ளம்னா அதை ப்ராப்ளம் கொடுக்குற கடவுள் அதை நம்மளை ஹேண்டில் பண்றதுக்கும் ஒரு இது வச்சிருப்பாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணி போயிடுவேன். ரொம்ப நம்ம இப்படி இருக்கோம் அந்த மாதிரிலாம் நான் ஆக்சுவலாக அழுததில்லை, ஃபீல் பண்ணது கிடையாது இது வரைக்கும். சூப்பர். அதனால உங்களை மாதிரி உடல் குறையோடு இருக்கிறவங்களுக்கு நீங்க உங்களுடைய இடத்துல இருந்து என்ன மேம் சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? என்னோட பாலிசி என்னன்னா நெவர் கிவ் அப். எதையுமே நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு தான். எனக்கு நிறைய ப்ளஸ் இருக்கு. என்னை விட ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. எனக்கு அம்மா அப்பா ரொம்ப சப்போர்ட்டு, என்னோட ஃபேமிலி சப்போர்ட். பட் அது கூட இல்லாமல் லைஃப்ல என்னை விட எவ்வளோ பேர் ஃபேஸ் பண்ணிட்டு உலகத்துல இருக்கிறவங்க வெளியில வர முடியாம இருப்பாங்க. ரொம்ப தைரியமா இருங்க, ஃப்ரீயா இருங்க, ஹாப்பியா இருங்க, எல்லாத்தையும் ஈஸியா பாருங்க. ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேணான்றது என்னோட ஒப்பீனியன். லைஃப்ல எந்த ஒரு விஷயமும் ரொம்ப சீரியஸா போகாம, ரொம்ப சீரியஸா எடுத்துக்காம ஹாப்பியா ஃபேஸ் பண்ணிட்டு போங்க. நானுமே நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன் லைஃப்ல, நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன், நிறைய இழந்திருக்கேன். பட் என்னோட பாலிசி என்னன்னா, கடவுள் எனக்கு ஒரு பாதி நல்லது பாதி கெட்டதுன்னா அந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் நான் நினைக்க மாட்டேன். எனக்கு கொடுத்த நல்லதையே நான் ரொம்ப பெருசா எடுத்தேன். என்ன ஃபர்ஸ்ட் நான் ஹாப்பியா வச்சுப்பேன். என்னோட மூட் பொறுத்து தான் என்னோட லைஃப் ஸ்டைல் இருக்கும் இல்லைங்களா. நான் சோர்ந்துட்டா அப்புறம் எல்லாமே ஒரு மாதிரி டல்லா இருக்கும். நான் ஹாப்பியா எனர்ஜெட்டிக்கா இருந்தா நான் என்னோட அது நான் செய்யற வேலையில அது பிரதிபலிக்கும் இல்லைங்களா. ஸோ நான் எப்பவுமே நான் ஃபர்ஸ்ட் என்ன நான் அதை நான் கம்ஃபர்டபுளா வச்சுப்பேன். என்ன கட்டாயமா கெட்ட விஷயம் என்னோட மைனஸ் அதெல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன். நெகட்டிவா எதையும் யோசிக்க என்னோட பிளஸ் மட்டும் தான் நான் ரொம்ப பெருசா பார்ப்பேன். நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மள கட்டாயமா மேம் நீங்க பேசுற நிறைய தடவை சாதிக்கணும்னு சொல்லிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம் நாங்க தெரிஞ்சுக்கலாமா? எல்லார மாதிரி எழுந்தோம் சாப்பிட்டோம் இருந்தோம் அப்படின்னு இல்லாம ஏதாவது வித்தியாசமா மேம்பட்டு பண்ணணும் அப்படின்றது எப்பவுமே இருக்கு. அதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கல. இப்ப சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப அதை நான் முழுசா பயன்படுத்திக்கிறேன். அவ்வளவுதான். இன்னும் நல்லா வெளியில வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா அதுக்கு பெரிய விஷயம் என்னன்னா எங்க சன் தான் அதுக்கான இது கொடுத்தாரு. இந்த உடல் குறை ஒரு தடையா பார்க்காம மேம்பட்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சந்தோஷம். சொல்லுங்க. எங்க சன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு ஹோட்டல்ல மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, ஸ்டார் ஹோட்டல்ல. ஒரு 6 இயர்ஸ் பேக் கோவிட்ல வீட்டில் இருக்கிறப்ப அப்பதான் வீட்டில் சும்மா இருக்கிறப்ப விளையாட்டா ஆரம்பிச்சோம், சப்ளிமெண்ட்ஸ் ஆரம்பிச்சோம். வீட்டில் இருந்தே தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தா நல்லா பிக்கப் ஆச்சு. அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலியில எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஃபேமிலியில் இருக்க அத்தனை பேருமே அவருக்கு சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணுவோம். ஆர்பி சப்ளிமெண்ட்ஸ்ட்டு பெரம்பூரில் ஸ்டார்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வேளச்சேரியில் ஒரு பிரான்ச் வந்தது அண்ட் பாண்டிச்சேரியில் ஒரு பிரான்ச் வந்தது. இன்னைக்கு 6-7 இயர்ஸ் ஆகுது பிஸ்னஸில். இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இது சாதனை லிஸ்ட்டில் எடுத்துக்கலாம். இந்த சப்ளிமெண்ட் ஷாப்பில் ஃபஸ்ட்டு செகண்ட் பிளேஸில் இப்போ நாங்கள் வந்துட்டோம். இது ஷார்ட் டைம் அச்சீவ்மெண்ட் தான். ஆக்சுவலாக இதில் கொஞ்சம் நிறைய ஃபேக் இருக்கும், ஒரு நிறைய மைனஸ்லாம் இருக்கும். பட் நாங்கள் எங்கள் சன் அவர் காம்படிஷன் பண்ணுறப்ப அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட மெயின் இது என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபேக் இருக்கக்கூடாது. ஜனங்க எது ஃபேக் எது ஒரிஜினல் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எங்கள் ஷாப்பில் தான் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நாங்கள் மாட்ட ஆரம்பித்தோம். நாங்கள் அப்ரோச் பண்ண விதம் எல்லாரையும் ரொம்ப ரீச் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ இந்த 6-7 இயர்ஸில் நாங்கள் ஒரு டாப் ஃபஸ்ட்டு செகண்ட் பிளேஸில் நாங்கள் வந்தோம். அது எங்களோட அச்சீவ்மெண்ட் தான். இப்போவும் அதனால நாங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணுறோம், நிறைய காம்படிஷன்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம், நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம்.
ஆக்சுவலாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதுனா 2 இயர்ஸ் பேக் கூட வீட்டில் நான் மட்டும்தான் இருந்தேன். எங்கள் கடவுன் இருக்குது, வீட்டில் தான் இருக்குது, அதை நான் தான் மேனேஜ் பண்ணுவேன். அப்பா துணைக்கு இருப்பாங்க. சடனாக வந்து என்னென்னமோ இது பண்ணி எங்களை பற்றி சொல்லி ரைட் மாதிரி தான் கூட வந்தாங்க. பட் லேடி தான். நான் ஆக்சுவலாக லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் பயமாக இருந்தது. ஆனால் நம்மக்கிட்ட எந்த ப்ராப்ளம் இல்லை, எந்த தப்பு இல்லைன்றப்ப தனியாகவே ஃபேஸ் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் எங்கள் சன்கே நான் இன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ நிறையா அதுலேயுமே ஃபேஸ் பண்ணுறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, இது இப்படி பண்ணுறீங்க, என்னென்னமோ நம்மளை பற்றி வதந்திகள் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜி ஓகே தான் அப்படின்னு இருந்தது. நம்ம என்ன தப்பு பண்ணுறோமோ ஆக்சுவலாக அவங்களுக்கு நாங்கள் ரிப்ளையே கொடுக்க மாட்டோம். அவங்க எங்கள் மேலே என்ன குறை சொல்லிட்டு இருக்காங்களோ அதை அப்டேட் பண்ணி நாங்கள் மாற்றிக்கிட்டு, ஏன்னா நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம பண்ணுற தப்பை சொல்கிறதுக்கே நம்மளுக்கு ஒரு ஆள் வேணும்னு தான் தேவைப்பட்டது. அதுக்கப்புறமா இப்போ எங்களுக்கே அது வந்து ஓகே, என்ன யாராவது எதாவது சொல்லுங்கப்பா, அப்போதான்ப்பா நாங்கள் எங்களை மாற்றிக்க முடியுன்ற ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளேஸில் தான் இருக்கும். இதை இன்னும் மேலே கொண்டு வரணும் அப்படின்றது தான் எங்களுக்கு ரொம்ப ஆசை. கொண்டும் வருவோம் கட்டாயமா. ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஒரு சக்ஸஸான லைஃப்ல இருக்கீங்க. இப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? நீங்க மக்களுக்கு என்ன சொல்லணும்? உங்களுடைய இந்த மனநிலையிலேருந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? எதுவுமே ரிசல்ட்டுக்கோசம் நம்ம பண்ணதே இல்லை. நம்ம இப்படி வந்துடுவோம், இந்த பிளேஸ்க்கு வருவோம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. நம்ம கரெக்டாக இருக்கணும், நம்ம பிஸ்னஸை நல்லா வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தோம். சடனாக ஒரு இடத்துல பார்த்தா நம்ம ஒரு பிளேஸில் இருக்கும். ஸோ இந்த பிளேஸை நிலைக்க அந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பிளேஸோ செகண்ட் பிளேஸோ வர்றது கூட ஈஸி. ஆனால் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய போராடுறோம். அதனால வந்து இட்ஸ் ஓகே, கொண்டு வரணும். இதை விடவும் இன்னும் இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் இருக்கோம், இந்தியாவில் ஃபஸ்ட்டு வரணும், அண்ட் வேர்ல்டு வைஸ் பண்ணணும் அப்படின்லாம் இன்னும் நிறைய அடுத்தடுத்து நிறைய இருக்குது. ஸோ இது வந்து எங்களுக்கே வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. நம்ம மற்றவங்கள எடுத்துக்காட்டாக பார்த்துக்கிறதுக்கு பதில் நம்மளே நம்ம எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு எங்கள் எல்லாருக்குமே அச்சீவ் பண்ணுறது இது நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபேமிலி இதுதான் எல்லாமே. மெயினாக என்னென்னா ரொம்ப ஒத்துமையாக இருங்க. அந்த ஒத்துமைன்றது எவ்வளோ பெரிய இப்போ இருக்கிற பசங்க கிட்ட அது கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஜென்ரேஷன்ல கொஞ்சம் அது மிஸ் ஆகுது. இன்னொன்று என்ன நினைக்கிறேன்னா, நம்ம வந்து உலகத்தை போய் மாற்றலாம் முடியாது. பட் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் வந்து அவங்கவுங்களோட குழந்தைங்களை நல்லபடியாக வளர்த்தா ரொம்ப அது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும்ன்றத நான் நினைக்கிறேன். மேபி எங்கள் அம்மா அப்பா அதை எங்களை அப்படி வளர்த்துருக்காங்க. பெரிய சாட்சி. ஆமாம். அதுக்கப்புறம் என்னோட பசங்களும் பயங்கர எக்ஸாம்பிள். ஆக்சுவலாக நேற்று எப்படி சொல்கிறது, என்னோட பசங்க வந்து என்னோட விங்ஸ். இப்போ வெளியில் போகணுன்னா என்னை தூக்கணும், என்னை காரில் வைக்கணும், அப்புறம் திருப்பி வந்து கார்லேருந்து ஷிஃப்ட் பண்ணணும், அந்த மாதிரி. இப்போ இருக்கிற பசங்க ஃபேமிலி எல்லாமே நார்மலாக இருக்க அம்மா அப்பாவையே பாரமாக தான் பார்க்குறாங்க. பட் அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி என்னோட ஃபேமிலி விங்ஸ் ஆகி என்னோட உடம்புல அட்டாச் பண்ணி என்னை பறக்க வைப்பாங்க. எப்படி நான் இங்கே வரல, நான் நினைப்பேன் ஐயோ நம்ம வெளியில் போனால் நம்ம கஷ்டமாக இருக்கும், ஸோ நான் எப்பயாவது போகலாம் அப்படின்னு தான் நினைப்பேன். பட் நான் சுத்தாத இடம் இல்லை, எல்லா இடமும் சுற்றுவேன். எல்லா மாலும் நான் போகாத மாலே கிடையாது சென்னையில். என்ன படம் வந்தாலும் நான் ஃபஸ்ட்டு பார்த்துருவேன். அது காரணம் ஃபேமிலி தான். எனக்கு சண்டை போட்டு கூட்டிகிட்டு போவாங்க, இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது. எனக்கு வந்து வெளியில் வரணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. எனக்கு என்னென்னா மற்றவங்க நம்மளை தூக்குறாங்க, கஷ்டத்தை கொடுக்குறோம் அப்படின்னு. பட் அப்படி கிடையாது. அப்படி நான் அந்த ஒரு விஷயத்துல நான் ரொம்ப பிளஸ்டு. ஆக்சுவலாக ரொம்ப ஒத்துமையா இருங்க. ஒத்துமைன்றது ரொம்ப பெரிய பலம். நிறைய விஷயம் அதுல சாதிக்கலாம். அதனால நம்ம பசங்களையும் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா வளர்த்துட்டோம் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அந்த எல்லாருக்கும் ஒரே பசங்க ரொம்ப செல்லமா வளர்க்குறாங்க. இப்போ நம்ம பண்ற தப்பு அதுன்னு நினைக்கிறேன். நான் கேட்கறதெல்லாம் கொடுத்துடுறாங்க, அப்புறமா விட்டு கொடுக்கறது இல்லை. ஒரே குழந்தைன்றத விட்டு என்ன பண்ணுறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் மட்டும் இல்லாமல் இந்த ஜென்ரேஷனுக்கு நான் அதுதான் சொல்ல விரும்புகிறேன். குழந்தைங்கள வந்து கொஞ்சம் கரெக்டாக வளர்த்துருங்க, கட்டாயமாக ஸ்ட்ரிக்டாக வளருங்க. அதுக்கப்புறமா பெரிய வேல்யூபிளான ஒரு பாயிண்ட்ஸ். அது வந்து நம்ம வீடு மட்டும் இல்லை, எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணால் நாடுமே ரொம்ப சூப்பராக நல்லா இருக்கும் கட்டாயமாக. அதுதான் நான் எல்லாருக்கிட்டையும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். சூப்பர் மேம். ஸோ உங்களுடைய பெரிய ஒரு வேல்யூபிளான ஒரு பாயிண்ட் என்ன, பசங்களை நல்லபடியாக ஸ்ட்ரிக்டாக ஒழுக்கமா வளருங்க. நீங்க வந்து விமன் ஆண்டர்பிரனர் மட்டும் இல்ல, யோகாவை சூஸ் பண்ணி யோகாவும் நல்லா பண்றீங்கன்னு சொன்னாங்க. ஸோ யோகாவை எப்படி மேம் உங்களுடைய லைஃப்ல? ஆக்சுவலி ஒரு 3-4 இயர்ஸ் முன்னால கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது. சடனா போயிட்டு பாக்குறப்ப சுகர் அண்ட் பிபி அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணேன். அதுவும் இல்லாமல் நார்மலாக உங்களுக்கெல்லாம் இருக்கிறத விட என்னோட ஹேண்ட்ஸ் லெக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்.
இன்னமும் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தான், ஒரு மாதிரி எல்லாமே பவர் ரொம்ப கம்மியாகிற மாதிரி. நார்மலாக ஸ்ட்ரகிளாக இருக்கிறது கூட இன்னும் ரொம்ப எனக்கு சேலஞ்சிங்காக, கையெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி. அப்புறம் கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம் வந்தது, ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்தது. ஒரு 3 இயர்ஸ் பேக் நிறைய என்னோட உடம்புல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ். அப்புறம் என்னோட கசின் தான் சொன்னான், நீ யோகா ட்ரை பண்ண பரவாயில்ல. நான் சும்மா அவள் கம்பல் பண்ணுறாளேன்னு தான் நான் ஆக்சுவலாக யோகாக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது வேற லெவல். நம்ம எப்படி டெய்லி சாப்பிட்றோம், டெய்லி குளிக்கிறோம், அதெல்லாம் எவ்வளோ மஸ்ட்டோ கட்டாயமாக யோகாவும் மஸ்ட்டு அப்படின்றது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. நான் ஒரு 2 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு நிறைய விஷயத்துலேருந்து நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, என்னோட சுகர் வந்து இப்போ கண்ட்ரோலாக இருக்குது, ப்ரீத்திங் ப்ராப்ளம் சுத்தமாக இல்லை. ஆக்சுவலாக என்னோட யோகா டைமே ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருக்கும். அந்த 1 hour வந்து சுமதி மேம் இப்போ வராங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க அந்த 1 hour எடுக்கிறப்ப கூட எனக்கு கண்டினியூஸாக பண்ண முடியாது, கால்ஸ் வரும். பட் மேடம் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பண்ணணும். அந்த 3 இயர்ஸாக தான் நம்மளுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கணும், நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்றது புரிஞ்சுது. நிறைய உமன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்கள பற்றி கவனிக்கவே மாட்டாங்க, ஃபேமிலி குழந்தை அப்படி இப்படின்னு ஓடிட்டே இருப்பாங்க. பட் நம்மளோட செல்ஃப் இதுவும் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். மனசாலையும் சரி உடம்பாலையும் சரி நிறைய ப்ளஸ் இருக்கு யோகால. ஆக்சுவலாக எனக்கு இந்த யோகா கற்றுக்க ஆரம்பிக்கிறப்ப எனக்கு இதை பற்றிலாம் தெரியாதுங்க. என்னோட சிஸ்டரோட கம்பல்ஷன்ல தான், நீ பண்ணு, இல்லை ட்ரை பண்ணு, நீ வந்து இந்த மாதிரி டவுன் ஆகுது, நீ பண்ணு அப்படின்ற சரி அவளுக்கு கோர்ஸை தான் நான் பண்ணேன். செய்யறப்ப தான் இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, நம்மளுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியும் இல்லைங்களா. அதனால அப்புறம் தான் சரி விடாமல் அதை மட்டும் விடாமல் அப்படியாவது நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து இது தாண்டி வந்து நீங்களே உங்கள் ஒர்க் எல்லாம் நீங்களே பண்ணிப்பீங்களா? ஆமாம், என்னோட செல்ஃப் என்னோட ஒர்க் ஃபுல்லாகவே நானே பண்ணிப்பேன். எங்கள் அம்மா மோஸ்ட்டாக சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் வளர்த்துட்டாங்க. அது பேரண்ட்ஸ்க்கு தான் அந்த கிரெடிட் போகும். எதையுமே யாரையுமே டிபெண்ட் பண்ணக்கூடாது. நான் தலை வாடுறது ஆக்சுவலாக நார்மலாக உங்களை மாதிரி எனக்கு தலையை தூக்கி ஒரு போனிடெயில் போட வராது. இப்போ கூட ஏர் ஆச்சு கொஞ்சம் நீங்கள் தான் இது பண்ணீங்க. பட் என்னோட வீடு என்னை சுற்றி நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுப்பேன். சின்ன வயசுலேருந்தே நானே தான் என்னோட இது எல்லாமே நானே மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருந்தேன். அது நார்மலாக மேனேஜ் பண்ணாமல் ஹேர் ஸ்டைல் பண்ணுறது, பூ கட்டுறது மாதிரி, பூ கூட வந்து நான் நல்லா டிஃப்ரெண்ட்டாக அந்த மாலை மாதிரி கட்டுறது அந்த மாதிரிலாம் கூட. ஸோ இந்த கிரெடிட் எல்லாமே எங்கள் பேரண்ட்ஸ்க்கு தான் மோஸ்ட்டாக போகும். ரொம்ப கஷ்டப்பட்டு ஆக்சுவலாக என்ன சொன்னாங்கன்னா, அந்த குழந்தை வந்து படுத்துட்டு தான் இருக்கும், லைஃப் ஃபுல்லாக பெட்டில் தான் இருக்கும். அண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை கொண்டு வந்தாங்க. அதாவது உடம்புல நல்லா எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்னதாக மண் மூட்டை பண்ணி வெயிலில் உட்கார வச்சு ஃபஸ்ட்டு என்னை உட்கார வைக்கணும்னுட்டு, அப்புறம் பீச்சில் போயிட்டு இந்த பள்ளம் தோண்டி நிற்க வச்சு அந்த மாதிரிலாம். ஸோ என்கிட்ட பற்றி நீங்கள் ஏதாவது ப்ளஸ் பார்க்குறீங்கன்னா அது எங்கள் பேரண்ட்ஸ்க்கு தான் போவோம் அந்த கிரெடிட் ஃபுல்லாகவே. இப்படி உருவாக்குனாங்க. மேம் ரொம்ப சந்தோஷம் மேம். உங்களோட பிஸி ஷெட்யூலில் எங்களுக்காக டைம் ஒதுக்கி நிறைய நல்ல விஷயங்கள், எங்களுக்கு மட்டும் இல்லை இந்த நாட்டுக்குமே நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம் மேம். இதே மாதிரி கடவுள் உங்களை ரொம்ப வருஷம் சந்தோஷமாக ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நாங்களும் எங்களோட டீமும் உங்களை வாழ்த்துறோம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம் அண்ட் தேங்க்யூ. எனக்குமே வந்து இது வந்து ரொம்ப என்கரேஜாக இருக்குது. சரி நல்லா இன்னும் நம்ம சாதிக்கணும், நெக்ஸ்ட் இன்டர்வியூ வந்து ரொம்ப இதை விட இன்னும் வேல்யூபிளாக இருக்கணும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். நானும் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஓகே மேம், தேங்க்யூ. மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.